ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டான ஒரு சைட் டிஷ் ரெசிபி கோலா உருண்டை. அதை ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதை மட்டன், சிக்கன், பீஃப் எதில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இதை எப்படி ஈஸியாக செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ மட்டனை எடுத்து அதை குக்கரில் 4 விசில் விட்டு அதை பிச்சு போட்டு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி ரொம்பவும் கிரைண்ட் பண்ணாமல் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லாவே பொடியாக கட் பண்ணியிருக்கணும். அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் போல் சோம்பு லைட்டாக க்ரஷ் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இது கூட காரத்துக்கு தேவையான ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது கூட பட்டைக்கிராம்பு மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதை நான் போடும்போது நான் வீடியோ ஆன் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஸ்கிப் ஆகிடுச்சு, சாரி. இது கூட இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக பொட்டுக்கடலையை நல்லா நீங்கள் பவுட்ரு பண்ணினீங்கன்னா பொட்டுக்கடலை மாவு நமக்கு கிடச்சிரும். அந்த பொட்டுக்கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி போயிடுங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை அதையுமே பொடியாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் ரெஸ்ட்டில் விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆயில் சேர்த்திக்கோங்க. கையிலையுமே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்திட்டு இந்த மாதிரி நீங்கள் உருண்டைகளாக நீங்கள் எடுத்து வச்சுருங்க. எல்லா உருண்டைகளையும் இதே மாதிரி நீங்கள் உருட்டி வச்சுருங்க ஒரு பிளேட்டில். இப்போ நான் கடலெண்ணெயில் தான் இது செய்ய போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு உதிருதா பிரிஞ்சு போகுதான்னு பார்க்குறக்காக ஒன்று மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆயிலில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துடும். சப்போஸ் நீங்கள் ஆயிலில் போடும்போது உங்களுக்கு பிரிஞ்சு போகுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் கடலை மாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் உருண்டை எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிரியாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்லேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. ரொம்பவே சூப்பராக வந்துடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணும்போது தான் உங்களுக்கு அது பிரிஞ்சு போகாது, ரொம்ப சூப்பராக வரும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், குட்டீஸ்க்கு கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.